தக்காளி சட்னி செய்ய போகிறோம். தக்காளி தேவையான அளவு, மிளகாய் வற்றலை வந்து 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம், 4 மிளகா, ஒரு பூண்டு பல்ல உரித்து வச்சுருக்கோம். இப்போ தக்காளியை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த சட்னியை வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். வெறும் ஈஸியானதுக்கு 3 பொருளை கொண்டு நம்ம செய்ய போகிறோம். தக்காளி கட் பண்ணி வச்சு இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துக்கலாம். இதை வந்து பச்சையாகவே மிக்சியில் அரைக்கணும். அடுத்தது இந்த பட்டை மிளகா வந்து ஊற வச்சுருக்கோம். ஊறினா தான் அது வந்து ரெட் கலராக கிடைக்கும். அப்படின்னா தான் மிக்சியில் அரைக்கும்போது நல்லா மையும், பேஸ்ட் மாதிரி வரும். அதனால் இப்போ ஊற வச்சுருக்கிறத இப்போ நம்ம ஜாரில் போடுவோம். ஒரு பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ நம்ம அடுப்பில் சட்டி வச்சுக்கலாம். இப்போ தாளிக்க போகிறோம். சூடு ஏறினதும் எண்ணெயை ஊற்றணும். எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் சூடு ஏறினதும் கடுகு போடலாம். பொரிய ஆரம்பிச்சிச்சு. பெருங்காயம் போடலாம். பெருங்காயம், கருவேப்பிலை போட்டதும் இப்போ அரைச்ச தக்காளி சாந்த நம்ம விழுதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. கொஞ்சம் தக்காளி இருக்கிறதுனால புளிப்பு அதிகமாக இருக்கும், கொஞ்சம் உப்பு அதிகமாக சேரும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. மேலெல்லாம் தெறிக்குது பாருங்கள், அது மேலே பட்டுரும். அதனால் மூடி வச்சிடறோம். பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம கொதிக்க வச்சு இறக்க போகிறோம். அப்போ தான் சுண்ட சுருளை வரும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கலர் கிடைக்கும், நல்லா ரெட் கலரில். நல்லா வெந்துருச்சு பாருங்கள், சுருண்டு வந்துருச்சு. எண்ணெய் தனியாக, துவையல் தனியாக நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அப்படின்னா தான் நல்லா சாந்து வந்திருக்குன்னு அர்த்தம். பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிக்கலாம். இந்த சட்னியை இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பயன்படுத்தி சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக, சுவையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸை வந்து தக்காளி சட்னி எப்படி செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நான் நம்புகிறேன். மேலும் இதே போல் வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க தமிழ் தேமையாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்தினா ஷேர் படுத்தி தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.